Taste the Daily. அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சாலையோரம் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நேரிட்டது? உயிரிழந்தவர் யார்? விவரங்கள். சையத், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியானார். 5 வயது சிறுமி உட்பட 8 பேர் படுகாயங்களுடன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரூரிலிருந்து மன்னார்குடிக்கு ஜல்லி ஏற்றி வந்த லாரி ஒன்று பழுதாகி சாலையோரம் நின்று கொண்டிருந்தது. லாரியின் பணியாளர் அந்த லாரியின் டயரை கிட்டிக் கொண்டிருக்கும் பொழுது திருச்செந்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூர் சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் லாரியில் இருந்த ஜீவா என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 வயது சிறுமி உட்பட 8 பேர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து கந்தர்வக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜீவாவின் உடலை உடல்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து மற்றும் லாரி கிரேன் உதவியுடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. அதிகாலை 7 மணிக்கு நடந்ததால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு இடையே இது போன்ற சாலை விபத்துகள் நடக்கிறது. காரணம், காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து செல்வதே கிடையாது. மேலும் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விளக்குகள் ஒளிர்வதும் கிடையாது. இதனால் அதிகாலை நேரத்தில் பல இடங்களில் இது போன்ற சம்பவம் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், விபத்து குறித்த தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.